சரி, ரிவ்யூன்னு சொல்ல ஆசைப்பட்டதுக்கு அப்புறமேட்டே முதல்ல நம்ம என்ன முடிவு பண்ணிடணும் அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த 2 படம் இருக்குல்ல, இந்த வாரம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்டவன் கட்டளை, தொடரி. 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படமும் பார்க்கறதுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். 2 படமும் பார்த்தீங்கன்னா ₹120 கொடுத்து தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு 100% தகுதியான திரைப்படங்கள். 2 படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. இந்த மார்க்கு, இந்த ரேட்டிங்கு, அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் அதில் வச்சு உங்களை குழப்பிக்காதீங்க. தைரியமாக ₹120 கொடுத்து குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். முகம் சுளிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே இந்த படத்தில் 2 படத்துலையுமே இல்லை. 2 படமும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி, சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தெளிவாக எடுத்திருக்காங்க. தைரியமாக போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சினிமா பற்றி பேசலாமா? முதல்ல வந்து ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி அவர்களுக்கு 2016 அஞ்சாவதாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம். 5வது ரிலீஸ் ஆகிருக்க படம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் 5 படம் ஒரு வருஷத்துக்கு நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வைக்கிற இடத்துல விஜய் சேதுபதிட்ட அந்த கொஷினே கொண்டு போக முடியாது. அவர் அட்டகாசமாக வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. எப்பயும் போல் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு கதை களத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது நல்லபடியாகவும் வந்திருக்கு. கிராமத்திலிருந்து தன்னோட குடும்பத்தோட வறுமையை வந்து போக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணிக்கிற ஒரு இளைஞனாக நடிச்சிருக்காரு. அதில் வர பிரச்சனைகள், அதில் வர பாஸ்போர்ட்டில் வர பிரச்சனை, அந்த பிரச்சனைனால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுது, அதில் வந்து எப்படி எந்த முடிவுக்கு வருது, ட்ராஜடியாக முடியுதா இல்லை வந்து அவரோட வாழ்க்கை பாசிட்டிவாக முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டைரக்டரான மணிகண்டன் படம் வந்து மணிகண்டன் அவர்கள் எடுத்த காக்கா முட்டை படத்தில் வந்த பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து ரீட்டைன் ஆயிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்கவுங்க கேரக்டரை. இந்த பாஸ்போர்ட் மூலமாக என்னென்ன மோசடி நடக்குது, அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இளைஞன், ஜனத்தில் இருக்க இளைஞன் எதை தெரிஞ்சிக்காமல் போயிடுறான் அப்படிங்கிற விஷயத்த நல்லா அழுத்தமாகவே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரித்திகா சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தோட அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸே இந்த படத்தில் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு போகிற மாதிரி சாதாரணமான கேரக்டரும் கிடையாது. அவங்களோட ஆக்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா தகுந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நல்ல கதையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரையும் நோக்கி தான் இந்த கதையை வந்து போகுது. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க அவங்களும் சரி. படத்தில் இந்த சென்னைக்கு வர, அதாவது சவுத்து சைடாக இருக்கட்டும், எந்த சைடாக இருந்தாலுமே சரி, சென்னைக்கு வந்து வேலை தேடி வர பேச்சுலரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நல்லாவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பேச்சுலராக விஜய் சேதுபதி வந்து நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காரு. அது வந்து இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங்கில் பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாகவே தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஏமாற்றாது. ஸ்டோரி லெவல்லையும் சரி, மேக்கிங் லெவல்லையும் சரி, எந்த விஷயத்துலையும் வந்து இந்த படம் வந்து உங்களை ஏமாற்ற போகிறதில்ல. நீங்கள் ₹120 தைரியமாக கொடுத்து பார்க்கலாம். இளைஞர்கள் எல்லாருமே போய் தைரியமாக பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. வெறும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாடு போய்ட்டு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆனே போதும், நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற கும்பல் அத்தனை பேருக்கும் இந்த படத்தில் ஒரு சின்ன ஆன்சர்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தைரியமாக போய் நீங்கள் பார்க்கலாம். படத்தை வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு இதோட மார்க் என்ன அப்படி இப்படின்னு போகிற அளவுக்குலாம் எனக்கு எதுவுமே விஷயம் தெரியாது. நான் ஒன்றும் பெரிய சினிமா ஜீனியஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சாதாரணமான மனுஷனுக்கு ₹120 கொடுத்தா அது ஒர்த்தா இல்லையா அதை மட்டும் சொல்கிறதுக்காக தான் அந்த ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்து தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடரி படம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்க படம். இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமான படம் அவரோட கெரியரில் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல என்டர்டெயின் பண்ணுற ஒரு அற்புதமான திரைப்படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபுசாலமனுடைய ஸ்டாம்ப் எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அதாவது காமெடியோடையே சேர்ந்து சீரியஸான ஒரு கதை வந்து ரன் ஆகும். அது ஒரு அழகான ஒரு காதலை காட்டியிருப்பார். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சந்தோஷ் சுப்ரமணியன் ஜெனிலியா கேரக்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூசுத்தனம் கலந்த ஒரு க்யூட்டான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சில எப்படி சொல்கிறது, பொண்ணுங்களுக்கு சில விஷயம் தெரியவே தெரியாது. எப்படின்னா சில பொண்ணுங்க தான் இருக்குது, ரொம்ப ரேர். அந்த மாதிரி பொண்ணுங்க இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. நம்ம ஒரு சாதாரணமான விஷயம் தான் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு புரியாது. நம்ம சின்ன பொய்கள் சொல்லுவாங்க பசங்க, அந்த பொய்கள் எல்லாம் நம்பிட்டு வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுக்கு ஆக்டிங்க்கு தீனி போட்ட ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இந்த படம். பிரபுசாலமன் சார் படத்தில் சொல்லவே தேவையில்லை. ஹீரோயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஹீரோயின் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவங்க கேரக்டருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. இந்த படத்தில் அது கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இந்த ரயில் வந்து ஒரு விபத்துக்குள்ளானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போய் சேருமா சேராதா, என்ன ஆகும், ஒரு ட்ராஜடியான இதில் போய் முடியுமா, இந்த லவ்வர்ஸ் 2 பேர் சேருவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. கடைசி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஜடியாக முடிஞ்சிடக்கூடாது, மெயினாக படம் மாதிரி ட்ராஜடியாக முடிஞ்சு எல்லாருமே வந்து தியேட்டர் விட்டு வெளியே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருமே ஒரு டிசப்பாயிண்டோட வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறனால அதையும் வந்து அந்த ட்ராஜடியான விஷயத்தை கூட ரொம்ப அற்புதமாக வந்து காட்டியிருக்காங்க. நீங்கள் தைரியமாக போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே போய்ட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் விஷயத்தெலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிங்கன்னா, கிராஃபிக்ஸ் அப்படி இருக்குது, இந்த படம் இந்த இடத்துல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப பெருசாக போகும். அன்ஸ்டாப்பபிள்னு ஒரு படம் இருக்குது, அதில் ட்ரெயின் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, அது எப்படி எடுத்துருக்கான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் வந்து எப்படி போட்டிருக்கான், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜாக்கை காட்டியிருக்கான், அது எப்படி காட்டியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அங்கே ஒரு 1000 கோடி 500 கோடிக்கு படம் பண்ணுறாங்க, இங்கே வெறும் 10 கோடிக்கு படம் பண்ணுறாங்க. 10 கோடிக்கு என்ன கிராஃபிக்ஸ் வருமோ அதுதான் பண்ண முடியும். கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத விட்டுட்டு அப்புறம் சில விஷயங்கள் மேக்கிங்கில் எப்படி இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கேமரா எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படி கொண்டு போயிருக்கலாங்கிற விஷயத்தெலாம் நம்ம வந்து பார்க்குறப்ப கதையில் நிறைய இருக்குது. சமூகத்தில் ஏற்படுற பல நம்ம பண்ணுற தவறுகள், அதாவது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அவங்களோட வேலையை வந்து ஒழுங்காக செய்யலைன்னா என்னென்ன பிரச்சனை நடக்கும், அரசாங்கத்தில் இருக்கிற பதவியில் இருக்கிறவங்க டிவியில் விவாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் வந்து அவங்க எப்படி வந்து நடந்துக்கிறாங்க, நம்மளோட எமோஷன்ஸ் அவங்க எப்படி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் ரொம்ப அற்புதமாக அழுத்தமாகவே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜனத்தில் இருக்கிற, அதாவது ட்ரெயினில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பையன், கேண்டீனில் வேலை செய்கிறவன் சாதாரணமானவன் கிடையாது, சாதாரண ஒரு வேலை செய்கிறவன், அந்த வேலையை சாதாரணமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம்ல, அந்த வேலை செய்கிற ஒரு பையனோட வாழ்க்கையில் வர ஒரு சின்ன அழகான காதல் கதையை வந்து அற்புதமாக சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம் தான் இந்த படம். உங்களை ஏமாத்தாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தைரியமாக தேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள். 2 படமும் 120 ரூபாய்க்கு ஒர்த்தான திரைப்படம் தான். மார்க் என்ன கொடுக்கணும் நீங்களே போய் தேட்டரில் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே மார்க்கை கொடுத்துங்க. எனக்கு படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.